வணக்கம் நண்பர்களே. நான் சிவராஜ யோகி பண்டிட் ஆறுமுக செல்வன், திருநெல்வேலியிலிருந்து. இன்றைய பதிவு பல நாட்களாக, பல வருடங்களாக நாம் அவதானித்த ஒரு விஷயம், நமது அனுபவ பதிவும் கூட. இன்றைக்கி பல என்ஜினியர்களும் வீடு கட்டி வைக்கிறாங்க. நல்லது, தொழிலில் யாரும் செய்யலாம், தவறில்லை. ஆனால் பல நேரங்களில் நஷ்டப்படுறாங்க. வாஸ்து வச்சோன்னா அதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு என்ஜினியர் நம்ம நண்பரும் கூட. இது மிக பழமையான ஒரு அனுபவம். பல 25 ஆண்டுகள் ஆகிவிட்டது. வீடு கட்டி விற்கும் ஒரு என்ஜினியர் நண்பர் ஒரு விற்காத வீட்டை பார்க்க நம்ம அழைத்திருந்தார். வீடு விற்ற பின் தான் ஃபீஸ் தருவேன் என்று சொன்னார். சரி என்று நாம் சென்றிருந்தோம், பார்த்தோம். 2000 ஸ்கொயர் ஃபீட் வீடு, 5 சென்ட் இடத்துல இழுத்து பிடிச்சி கட்டியாச்சு. மேற்கு வாசல், உச்சத்தலா வாசல், பின் வாசல் கிடையாது. 2000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு எத்தனை வாசல்கள் வைக்கணும்? சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வாசல். ஹாலில் இருந்து பொதுவாக நம்ம ஹாலில் இருந்து மற்ற ரூமுக்கு போகிறது வழக்கம். இப்படி தான் வீடு அமைப்போம். அவர் ஹாலுக்கே வராமல் பெட்ரூம்லேருந்து கிச்சன் போயிடலாம், கிச்சன்லேருந்து பாத்ரூம் போயிடலாம், அப்படி உள்ளுக்குள்ளேயே வாசல்லாம் போட்டு என்னமோ டெக்கரேட் பண்ணியிருந்தார், டிசைன் பண்ணியிருந்தார். வீடு அருமையாக இருந்தது, பார்க்க அழகாக இருந்தது, யாருக்கும் பிடிக்கக்கூடிய அளவாக இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா விற்பனை ஆகலை. நம்ம அப்போ சொன்னோம், சரி கிழக்கு பக்கம் என்ன காலிடம் இருக்குன்னு பார்த்தா அவர் 1.5 அடி காலிடம் போட்டிருந்தார். கிழக்கு ஈசானியத்தில் ஒரு வாசல் வைத்து கதவு போடுங்க. அப்போ அதுக்கு நல்லா போனால் ஒரு 10,000 ரூபா செலவாகும், அவ்வளோதான். அந்த காலத்தில் நீ இடிக்க ஆரம்பிக்கும் பொழுதே பார்ட்டி வந்துடுவாங்க, சுவரை இடிக்கும் பொழுதே பார்ட்டி வருவாங்க. இதுதான் நம்ம வாய் முகூர்த்தம் பலிதமாகுங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அதே மாதிரி இடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பார்ட்டி வந்து டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க அன்றைக்கே. அவருக்கு சந்தோஷம் பிடிபடலை, நம்ம சொன்னது அப்படியே படித்து போச்சு அப்படின்னு. இந்த சந்தோஷத்தில் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, வாசல் வைக்கலை. அதுக்கு பதிலாக ஒரு சிமெண்ட் கிராதி ஜன்னல் இருக்கு இல்லையா, அதை வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பூசி முடிச்சிட்டார். பார்ட்டி அப்படியே டோக்கன் அட்வான்ஸோடு போயிட்டாங்க. இன்றைக்கி நினச்சாலும் அது மலர் நிலைகள்னு கூட சொல்லலாம் அதை. அப்புறம் வீடு அவர் அதுக்கப்புறம் அதை பற்றி ஒன்று நம்மகிட்டையும் சொல்லிக்கல, நம்மளும் அதை கேட்கவும் இல்லை. அப்படியே இருந்துச்சு. ஒரு 1.5 வருடங்கள் கழித்து, எவ்வளோ நாளும் பார்த்துங்க, 30 லட்ச ரூபா பெருமான வீட்டை 28.5, ஒரு 1.5 லட்ச ரூபா நஷ்டத்தில் தான் விற்றார். நஷ்டத்தில் விற்றதுனால நமக்கு இன்றைக்கி வரைக்கும் அவர் ஃபீஸ் தரல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனால் இதை அன்றைக்கே அந்த 10,000 ரூபா செலவழிச்சு வாசல் வச்சுருந்தாருன்னா கண்டிப்பாக அவருக்கு லாபகரமாக அமைஞ்சிருக்கும். அந்த வீடு உடனடியாக விற்றுருக்கும். ஈசானியங்கிறது அவ்வளோ முக்கியங்கிறது அவருக்கு அப்புறமா புரிஞ்சிச்சு. இப்போ அவர் கட்டுற வீடுகளில் வாஸ்து பார்த்து வீடு கட்டுறாரு. அந்த அனுபவம் கிடைக்கிற வரைக்கும் எல்லாருமே வாஸ்துவை வந்து ஒரு சின்ன ஏதோ ஒரு வெத்தலை பாக்கு போடுற மாதிரி நினைக்கிறாங்க. வெத்தலை பாக்கில் எவ்வளோ விஷயம் இருக்குங்கிறது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். வெத்தலை பாக்கு போடுறதுனா சும்மா பொழுதுபோக்குக்கு போடுறாங்கன்னு நினச்சிட்ருக்காங்க இல்லையா பல பேரும். அது எவ்வளோ ஆரோக்கியமானது, எவ்வளோ மருத்துவ குணம் உள்ளது அப்படிங்கிறத, ஜீரணத்துக்கு எவ்வளோ பயன்படும் அப்படிங்கிறத வெற்றிலை பாக்கு பயன்படுத்திய நமது முன்னோர்களுடைய அனுபவ அறிவு நமக்கு இப்போ இல்லை. சரி, அது தனி டாபிக், அது ஒரு பக்கம் பேசிக்கலாம். வைத்தியத்தை பற்றி பேசும்போது அதை பேசுவோம். அது மாதிரி வாஸ்துவை வந்து கொசுருவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை தரைமட்டமாகிவிடும். திரும்பவும் சொல்கிறோம், 10வது கிரகம். அந்த கிரகத்தில் ஒவ்வொரு உள்ள உயிரோட்டம் உங்கள் உடலோட தொடருது, உயிரோட தொடர்புடையது. வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை சம்பவங்களுக்கும் வீடு ஒரு காரணமாக அமைகிறது. ஆகவே வீட்டை கவனியுங்கள். ஒரு முறை வாஸ்து பார்த்தா போருமா சார்? அப்படின்னா இல்லை. ஒவ்வொரு சம்பவங்கள் நடக்கும்போதும் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு பிரச்சனை வரும்போது ஜோசியிட்ட போகிறீங்கள்ல, கிரகம் எப்படி இருக்குது, ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்கள்ல, அதுபோல் ஏன்னா நமக்கு தெரியாது, நம்மளை அறியாமலே ஏதாவது சின்ன சின்ன தப்புகள் பண்ணியிருப்போம். சின்ன தப்பு தான்,
உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு நாய் வளர்ப்பீங்க, அது நல்லா பழகிரும். சரி, அதுக்கு ஒரு கூடு கட்டுவோமே, நாய்க்கு ஒரு சின்ன கூடு கட்டுவோமே அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல வீடு ஒரு ஒரு 2 என்ன சொல்கிறது, ஒரு 4 சதுர அடி இடத்துல ஒரு வீடை கட்டியிருப்பீங்க, அதுக்குன்னு ஒரு வீடை கட்டியிருப்பீங்க. அது தப்பாக அமைஞ்சிருச்சுன்னா அது கூட உங்களுடைய வாழ்க்கை ஸ்டைலை பாதிக்கும். அதுவும் உங்கள் குடும்ப உறுப்பினர் தான். அந்த உறுப்பினர் மூலமாக உங்களுக்கு நல்லதோ கெட்டதோ நடக்கும். அது வசிக்கிற வீடு கூட உங்கள் காம்பவுண்டுகளை கட்டும் பொழுது அது வாஸ்து தோஷமாகவோ நல்லதாகவோ 2 இருக்கலாம். ப்ளஸ்ஸு மைனஸ் 2மே இருக்கும். நல்லா இருந்தால் பிரச்சனை இல்லை, கஷ்டம் வரும்போது தானே எங்கள் மாயங்களை தேடுவீங்க. அதுக்கு தான் சொல்கிறோம், திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆகவே நண்பர்களே, வாஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்கள் வளர்ச்சியை நீங்களே பார்க்கலாம். இதில் தெய்வசக்தி, அருள் கிரகம் தனியாக இருக்குது. நம்ம அதை எதுவுமே இல்லைன்னு சொல்லலை. உங்கள் இறை நம்பிக்கை எல்லாமே இருக்குது. இறை நம்பிக்கை இருப்பவர்களை விட இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் நல்லா வாழ்கிறாங்க. பாருங்கள், அனுபவத்தில் தெரிஞ்சுக்கங்க. நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளமுடன். நன்றி நண்பர்களே, சந்திப்போம். சிவராஜ யோகி பண்டிட் ஆறுமுக செல்வன், திருநெல்வேலியிலிருந்து. நன்றி.